Hi, my dear imaginators. Welcome to my channel, Tamil K-popers. So, Jungkook, Namjoon ஓட FF Objection My Love உடைய Met My Love, அதாவது அவர் லவ் எப்படி பார்த்தாரு இப்போ வரைக்கும் என்ன பார்த்துட்ருக்கோம்ல, அதாவது ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் அவர் லவ்வை சந்திச்சிருக்காரு. அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அண்டு அதாவது ஸ்டோரி போய்கிட்டு இருக்கு, அதை பற்றி எக்ஸாக்ட்லி அப்படின்ற மாதிரிலாம் பேசல. ஸ்டோரி போயிட்டுருக்கு. ஸ்டோரியோடைய கதை இப்போ டைட்டில் வந்துட்டு மேட் மை லவ். ஓகேயா? ஸோ நம்ம லாஸ்ட்டு எபிசோடில் என்ன வந்து பார்த்தோம் அப்படின்னா, லின் வந்துட்டு அவள் ஜூனியர்கிட்ட சொல்லியிருப்பா இல்லையா, அவள் பாலிட்டிக்ஸில் வந்துட்டு இன்வால்வ் ஆக போகிறேன், ப்ளஸ் டேடிக்காக இங்கே வந்தேன் அப்படிலாம் வந்து சொல்லியிருப்பாள். அதுவும் இல்லாமல் நம்ஜுன் மேலே கோவமாக இருக்கா, ஏன்னா அவட்ட சொல்லாமல் பிஜி அரெஸ்ட் பண்ணதால். ஆனால் அப்புறம் தான் தெரியுது, இது போலீஸ் எல்லாம் சேர்ந்து, அதாவது அவங்க அப்பாவை வந்து அந்த அந்த எப்படி சொல்கிறது, அந்த மாஃபியா குரூப்பை மாஃபியாவை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிற பொலிட்டீஷியன்ஸோட சதினால் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதில் இந்த போலீஸ்லாம் வேணும்னே பிஜி மேலே போட்ட கேஸு எதுக்குன்னா, லின் டேடியை வச்சு செய்கிறதுக்காக. அது நம்ஜுனுக்கும் தெரிஞ்சிடுச்சா. ஸோ சரி, கதையோட மெயின் ஹீரோ எங்கே போனார்னு பார்ப்போமா. ஆஃப்டர் பிஜிக்கு பெயில் கிடைக்க, நம்ம லின் அந்த விக்டிம் ஃபேமிலியை வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணிட்டு வெளியே வந்திருப்பா இல்லையா, அப்போ பிஜி கால் பண்ணி பேசுகிறா. இந்த மாதிரி விக்டிம் ஃபேமிலி பற்றிலாம் பேசிவிட்டு, அவங்கள வந்து நான் கேஸை வித்ட்ரா பண்ண சொல்லிட்டேன், நீங்கள் அவங்கள சேஃபாக ஹாஸ்பிட்டலில் விட்டு போலீஸ்கிட்டேருந்து காப்பாற்றி கொண்டு போய் எங்கேயோ சேஃபாக ப்ளேஸில் வச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு லின் வந்துட்டு சொல்லியிருப்பா இல்லையா. ஸோ இதை வந்து கேட்டுட்ருக்கேன். பின்னாடி ஜங்குக்கும் இவங்களை கொண்டு போய் மாஃபியா ஹவுஸில் விட்டுட்டு ஜங்குக்கு வந்துட்டு சொல்கிற, அப்படி ஒன்றும் கவலைப்படாதீங்க பிஜி, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்ல, யூன்வுக்கு எங்கே நாங்கள் பார்த்துக்குறோம், எல்லாம் இவரே பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு முணங்குறான். ஜேகே பார்த்துட்டு எதுவும் சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லையே ஜேகே சார் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிவிட, சரின்னு பேசிகிட்டு இருக்கா. அந்த நேரம் தான் லின்ட்டு வந்து ஃபோன் வந்திருக்கும். ஓகேயா? அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, பிஜி, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, லின் அவங்கள கேஸை வித்ட்ரா பண்ண சொல்லிட்டாலாம், இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்ல, ஜேகே பார்க்குறான். ஓ ஓகே, லின்னே சொல்லிட்டாங்களா, அப்போது சரி அப்படின்னு சொல்லி அங்கேருந்து போக, பீம்பாய் பார்த்துட்டு, இவன் என்ன கோவமாக எதுவும் போகிறானா அப்படின்னு சொல்லி பிஜி கேட்க, பீம்பாய் பார்த்துட்டு, ஏன்னா உனக்காக வாதாடினவான் அவங்ககிட்டே லின் பெருமை பாடிட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, பிஜி பார்த்துட்டு, என்ன, நான் ஒன்றும் பண்ணலையே, ஜஸ்ட்டு லின்னு சொன்னதை தானே சொன்னேன். சரி, ஆமாம், இவனை வேறு அப்பார்ட்மெண்ட்டுக்கு மாற்றுற விஷயமா பேச சொன்னேனே, பேசிட்டியா அப்படின்னு சொல்லி ஜேகே இப்போ இருக்கான் இல்லையா, ஒரு பெரிய இவரோட மாஃபியாவோடைய லக்ஸூரியஸ் அப்பார்ட்மெண்ட்டில். ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து மாற்ற சொல்கிறத பற்றி சொல்கிறாரு பீம்பாய் பிஜி கிட்ட. இவர் பிஜி பார்க்குறாரு, அது அது வந்து எதுக்கு, எந்த பிரச்சனையும் வரலல்ல ஜேகேயால், அதனால் எதுக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லவும், அதுவும் இல்லாமல் அவன் சேஞ்ச் பண்ணணுன்னு சொன்னால் ஏதாவது ரீசன் கேட்டானா என்ன சொல்கிறது, லின் தங்கியிருக்க அப்பார்ட்மெண்ட்டில் நீ இருக்க, அதனால் உன்னை மாஃபியா மாற்ற சொன்னார், சேஞ்ச் பண்ண சொன்னார் ப்ளேஸ்ன்னு சொன்னால் அவன் தப்பாக எடுத்துக்க மாட்டான், அசிங்கமாக இல்லை அப்படின்னு சொல்லி விஜி இப்போ ஜேகே அவனுக்காக வந்து வாதாடுறார் இல்லையா. ஸோ அதனால் அவர் கொஞ்சம் ஜேகேக்கு சப்போர்ட்டாக பேச, இவர் பார்க்குறாரு, ஓஹோ தம்பி எனக்கு தெரியாதுப்பா, மாஃபியா சொன்னார், உங்ககிட்ட சொல்லிட்டேன், இதுக்கு மேலே உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ண, பிஜி ஜேகே வந்துட்டு அங்கே வந்து மாற்றுறதுக்கு ஓகே தான். பட் ஆனால் அது எப்படி போய் அவன்கிட்ட வந்து சொல்கிறது, என்ன ரீசன் சொல்லி அவனை சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் யோசிக்கிறாரு. பீம்பாய் உங்ககிட்ட தான்ப்பா அந்த வேலையை கொடுத்தாரு, நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டும் இங்கே டிஸ்கஸ் பண்ணிருக்க. மாஃபியா அப்படியே மேலேருந்து பார்க்க, அவர் அப்படியே சிகார் பிடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு. டக்குன்னு மாஃபியா என்ன நினச்சாலோ தெரியல, பிஜியும் பீம்பாயும் கூப்பிட்டு, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், பார்ப்போம், லின்னோட நடவடிக்கை வச்சு தான் அடுத்த ஸ்டெப் என்னன்றதை முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி மாஃபியா சொல்ல, இவனுங்க ரெண்டு பேரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. டைம் ஸ்கிப் பண்ணால் நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் போல் லின் மாஃபியாவோட வீட்டுக்கு போக கொஞ்சம் தயங்கி தான் போகிறா. உள்ளே போனதுமே பிஜியை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறா. அவர் ஏதோ வந்து கிச்சனில்
கையில் வந்து பவுலில் சாப்பாடு ஏதோ எடுத்துகிட்டு ஸ்நாக்ஸு ஓகே எடுத்துகிட்டு அப்படியே வராரு. பார்த்துட்டு ஏ லின்மா வா 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 உள்ளே வா அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டு மெய்ட்ஸை கூப்பிட்றாரு. எல்லாம் பயந்துடுச்சு வராங்க. லின் வந்திருக்கா பாருங்க, அவளுக்கு பிடிச்சதை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மேலே வந்து பீம் பாய் பார்க்குறாரு. என்னம்மா டேடியை பார்க்க வந்தியா அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, இல்லை பிஜியை அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறா. ஏ ஐயோ பால்லாம் கீழே ஊற்றிச்சு பார் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு ஓரமாக பவுலில் வச்சுட்டு இவரும் ஹக் பண்ணிக்கிறாரு. ஐம் சாரி அப்படின்னு சொல்ல, ஏ என்ன கண்ணா நீ ஏன்ட்ட சாரி கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி அவர் பாசமாக பேச, அதை விடு அப்படின்னு சொல்லவும் பீம்பாய் அப்படியே முன்னாடி வர படியில் இறங்கி பேங்க்ஸியோக்கு பின்னாடி நடந்து வந்துட்டுருக்காரு, படியில் இறங்கி வந்துட்டுருக்காரு. அந்த நேரம் பார்த்து ஜேகேவும் யூன்வும் அங்கே வந்திருக்காங்க. பீம் லின்ட்ட, என்ன லின் தனியாக வந்திருக்க, எங்கே அந்த தடியா, இன்னைக்கு யார்கிட்ட ஹீரோயிசம் காட்ட போகிறான், என்கிட்டயா, எனக்காக வந்திருக்கியா என்னை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போக அப்படின்னு சொல்லி அவர் நக்கலாக கேட்க, அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போறியா இல்லை ஆளை வச்சு கடத்திட்டு போறியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ஷன் ஆக்சுவலி இதில் இவரை யார் பிஜியை வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் கூப்பிட்டு போய் காரில் அடித்து போட்டு தூக்கி போட்டு போயிருப்பான்ல, ஏதோ அடியால் கடத்திட்டு போகிற மாதிரி. அதனால் வந்து இவர் கிண்டலாக வந்து சொல்ல, சமீபமாக நான் எந்த தப்பும் பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறாரு. நின்று அழ ஆரம்பிச்சிடுறா இவங்க இப்படி பேசவும். பிஜி கோவமா, டே பீம் சும்மாரு அப்படின்னு சொல்லி அவரை லைட்டாக ஷோல்டரில் அடிக்க, ஆய்ஸ் அடிக்காதரா வலிக்குது, ஏய் லின் பாரு உன்னாலே இவன் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி பீம் சொல்ல, சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு இவ கண்ணில் அப்படியே கண்ணீரை பார்த்ததும் அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஹே ஆளரியா, சாரி 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 அப்படின்னு சொல்லி காதை பிடிச்சிட்டு மன்னிப்பு கேட்க, சாரி அப்படின்னு சொல்ல, நான் தான் எனக்கு தெரியாது சொன்னேன்ல, அப்புறம் ஏன் கலாய்க்கிறீங்க, ஏய் சரி சரி சும்மா அப்படின்னு சொல்லி அவரை கிண்டல் பண்ண. அந்த நேரம் பேங்க்ஸிக்கும் கீழே வந்துட்டார். லின்னுட்ட, லீ என்ன நீ சின்ன குழந்த போல அழுதுட்டு, பீம் இன்னைக்கு நேற்று உன்னை கிண்டல் பண்ணுறான். இங்கே ஜேகேயும் யூனுவும் வந்தாங்கன்னு சொன்னால அதில் யூனு என்ன பண்ணுறான், பின்னாடி வந்துட்டு லீ லீ இந்த பேரில் தான் நாங்கள் விழுந்துட்டோம், தைரியமான ஆம்பளை பிள்ளையா இருக்கும்னு பார்த்தா இது இப்படி அழுகாச்சி பொம்பளை பிள்ளையா இருக்கும்னு எதிர்பார்க்கல அப்படின்னு அவன் கலாய்க்க, ஜேகே பார்த்துட்டு அவங்க அப்பா வேற இருக்காரா, இவனுங்க வேற 2 பேர் தடிமாடுங்க அண்ணனுங்க இருக்கானுங்களா, வாயை முட்றா அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்ல, இதை ஒன்று சொல்லிவிடுங்க, பேசாமல் நான் லின்ட்ட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணியிருக்கணும். ஏன் பின்னென்ன, கேஸ் தோத்தாலும் அவங்களோட ஃப்ரெண்டை தான், அந்த ஜூனியர் பொண்ணை தான் ஆர்கியூ பண்ண விட்டாங்க. ஆனால் நீங்கள் போங்க சார், எல்லா சீனியரும் ஒன்று தான், மிஸ்டர் ஹான் போல தான் நீங்களும் அப்படின்னு சொன்னதும் ஹானோட தன்னை கம்பேர் பண்ணதும் ஜேகேக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. கோவப்பட்டா கூட பரவாயில்ல, ஒரு மாதிரி மனசுக்கு, ஏன்னா அந்த ஆள் அவ்வளோ கேவலமானவன், அவனோட நம்மளை வந்து கம்பேர் பண்ணுறானேன்னு சொல்லி ஜேகேக்கு இதுவாக, எதுக்குடா அப்படி சொல்கிற, நான் மிஸ்டர் ஹான் மாதிரி ஒன்று என்ன கேவலமாக ட்ரீட் பண்ணுறானா என்ன, அப்படி இல்லை, எனக்கு அவர் உங்களுக்கு கேஸ் கொடுக்காம பண்ணார்ல அது போல் தோணுச்சு, ஆனால் இருந்தாலும் மிஸ்டர் ஹானே பரவாயில்ல போல சார், அவராச்சும் உங்களுக்கு அட்லீஸ்ட்டு பெட்டி கேஸாவது கொடுத்தாரு, நீங்கள் அதை கூட என்ன ஆர்கியூ பண்ண விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு மனசில் இருக்க ஆதங்கத்தை கொட்டி தீக்க அப்படியே ஜேகே பார்க்குறான். என்ன பேசுகிறேன்னு தெரியல, தான் பண்ண தப்பும் வந்து அவனுக்கு புரியுது, பட் இருந்தாலும் அந்த நேரத்துக்கு அதுதான் சரின்னு பட்டதுனால ஜேகே செஞ்சதுனால என்னை நீ அசிங்கமாக திட்டிருக்கலாம், அந்த ஆளோட கம்பேர் பண்ணுறதுக்கு பதிலாக. சார் நம்பிட்டீங்களா, சும்மா சார், எப்படி பிஜி பீம்பாய் லின்னை கலாய்ச்சாங்களோ அது மாதிரி சார், சும்மா சும்மா அப்படிங்கிறான். இருந்தாலும் ஜேகேக்கு மனசு ரொம்ப கஷ்டமாகிட இவங்க இங்கே பேசிகிட்டு இருக்கதை 4 பேரும் அப்படியே பார்க்குறாங்க. யார், லின்னு மாஃபியா அப்புறம் அந்த 2 பாடி கார்ட்ஸும் சேர்ந்துட்டு, என்ன நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம், நமக்கு மீறி யாரோ குசு குசுன்னு பேசுகிறாங்களே, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா வேறு யார், நம்ம ஜங்குக்கும் அவனோட ஜூனியர் யூனு வந்து தான் பேசிகிட்டு இருக்காங்க. லின்னும் திரும்பி பார்க்குறா ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு பிஜி வந்துட்டு சொல்லியிருப்பாரா, ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது கரெக்டாக மாஃபியா லின்னை பார்க்க, லின் அப்படியே மாஃபியாவை பார்க்குறா, அவர் அப்படியே ஜங்குக்கையும் பார்க்குறாரு. லின்னு எதுவும் வந்துட்டு அதுக்கப்புறம் இவனை வந்து பார்க்காம தலை குனிஞ்ச மணிக்கு அவனை பார்க்காத மணிக்கு நிற்கிறா. அதை அப்படியே கண்ணில் மாஃபியாவும் பாடி கார்ட்ஸுமே வந்துட்டு நோட் பண்ணிக்கிறாங்க. லின்னு ஜேகே வந்துட்டு வந்ததை கண்டுக்காத மாதிரி அப்படி நின்றுட்டுருக்கா அப்படின்ட்டு. இங்கே மாஃபியா வந்துட்டு கூப்பிடுறாரு, ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு.
இவங்க திரும்பி பார்க்க, ஐயோ! சார் இவரு கூப்பிட்றாரு, மாஃபியா கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லவும், நம்ம பிரச்சனைய அப்புறமேட்டு வச்சுக்கலாம், டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல, இல்ல பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு ஏதோ டாக்குமெண்ட்ல சைன் வாங்கணும், ஆஃப்டர்நூன் வரேன்னு சொன்னீங்க. அங்கேயே நின்னு என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்களும் உங்க ஜூனியரும் அப்படின்னு சொல்லி மாஃபியா கேட்க, அது ஒண்ணும் இல்ல சார். ஜேகே அப்படியே லீனா அங்க இருக்கிறதையும் பார்த்துட்டு, இவனுட்ட சாரி சார். இவனு அவர்ட்ட ஃபைல்ஸை கொடுத்துட்டு சைன் வாங்கிட்டு வா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஜேகே அங்கேருந்து கிளம்ப, சார் 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 என்ன சார் சாரி சார் அப்படின்னு இவன் பதட்டமாக, கையை விடு, நீ சைன் வாங்கிட்டு ஆஃபீஸ் போயிட்டு கொடுத்துட்டு வந்துடு ஃபைல்ஸை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போக, இல்லைன்னு பார்க்குறா, அவள் மொபைல் ரிங்டோனை பார்க்கணுமே. We don't talk anymore. We don't talk anymore like we used to do. அப்படின்னு பாட பிஜி பார்க்குறாரு. லின்னை பார்த்துட்டு, we don't love anymore. What was all of it for? We don't talk anymore like we used to do. ஃபோனில் ரிங்டோன் அடிக்க, அவள் அந்த லிரிக்ஸை கேட்டுட்டு அமைதியாக வந்து நின்றுட்டுருக்கா. சவுண்டு கேட்டு ஜேகேயும் நிற்கிறான். திரும்பி பார்க்கல. அப்படியே வந்து அவன் முன்னாடி ஸ்டெப் எடுத்து வச்சு நடந்து போக, இந்த பக்கம் பிஜி லைட்டாக குத்துறா. அப்படி ஓய் லின் லின் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பிஜினா ஃபோனு அப்படின்னதும், ஓ அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ண நம்ஜுன் ஃபோட்டோ வருது. ஓ உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நம்ஜுனா அப்படின்ட்டு பீம்பாய் கேட்க, நம்ஜுன் ஃபோன் பண்ணால் இவ்வளோ நேரம்லாம் நீ டிலே பண்ண மாட்டியே, எடுத்து பேசுமா அப்படின்னு சொல்லி அவர் கத்துறாரு. அங்கே வாசல் கிட்ட போட ஜேகே காதில் விழுது. ஆனால் அப்புறம்தான் ரொம்ப ஸ்பீடாக வெளியே ஓடி போயிடுறான். இல்லைன்னு ஃபோனை வந்துட்டு அட்டன் பண்ணாமல் கட் பண்ணிடுறா. என்னம்மா பேசலை அப்படின்னு சொல்லி கேட்க, லின் ஒரு மாதிரி கண் கலங்கின போல இருக்கா. அவன்கிட்ட பேசுறது இல்லை அப்படின்னு சொல்ல, எவ்வளோ நாளா அப்படின்னு சொல்லி கேட்கவும், பாஸ்ட் 2 days அப்படிங்கிறா. 2 நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்க்க, இவர் மாஃபியா பார்த்துட்டு, ஏன் லீ என்னாச்சு, ஏன் அவன்கிட்ட பேசுறதில்ல அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை டாடி அவனுக்கு எவ்வளோ தைரியம் என்கிட்ட சொல்லாமல் பிஜியை அரெஸ்ட் பண்ணியிருப்பான். பிஜியை அரெஸ்ட் பண்ணது உனக்கு பிரச்சனை இல்லை, உன்கிட்ட சாரு சொல்லாமல் அரெஸ்ட் பண்ணிட்டார், அதானே உன் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பீம்பாய் வம்பு கிழத்துக்கிட்டே இருக்காரு லின்னு. பீம்பாயை பார்க்குறா. அடக்கி வச்ச கண்ணீர் அப்படியே வெளியே வர தாரையா. பிஜி பதில், டேய் இன்னைக்கு நீ என்கிட்ட வாங்க போகிற அப்படின்னு சொல்லி பீம்பாயை பிடிச்சி திட்ட, சும்மா குழந்தைய அழ வச்சுட்டு. பீமோ சாரி ஏய் என்ன நீ எப்போ பாரு வார்த்தைக்கு வார்த்தை என்கிட்ட கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருப்ப, இன்றைக்கி இப்படி அழுற அப்படின்னு சொல்லி கேட்க, பேங்க்ஸிக்கும் ஏன் லீ என்னாச்சு, டேடிகிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உள்ள மனசில் ஏதாச்சும் கஷ்டம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா ஒரே சோகம் மியூசிக்காக வாசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனு பார்க்குறான். இல்லைன்னு பார்த்துட்டு, ஒன்றும் இல்லை டேடி லீவ் இட் அப்படிங்கிறா. இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் அவங்கள பார்க்கலாமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்க, யாரையோ பார்க்கணுன்னு சொல்லிட்டு டேடிக்கிட்ட பெர்மிஷன் வாங்க, ப்ளீஸ் டேடி அப்படிங்கிறா. பேங்க்ஸிக்கு அமைதியாக இருக்கார். கோவமாக ஃபேஸை வைக்க, அவருக்கு தெரிஞ்சால் கோவப்படுவார் லீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. யாருக்கோ தெரிஞ்சால் கோவப்படுவார்னு இவர் சொல்ல, ப்ளீஸ் டேடி அதெல்லாம் கோவப்பட மாட்டார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றா. பீம்பாய் பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லி லைட்டாக கணக்க சிக்னல் கொடுக்குறாராமா, இவன் இருக்கதால் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, பேசுகிறது தெரிய வேணான்னு. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி யூன்வும் அப்படியே பார்க்குறான். ஆனால் அவனுக்கு புரியல. மாஃபியா அவன்கிட்ட, யூன்வோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வரா. ஜேகேக்கு என்ன எதுவும் அர்ஜென்ட் ஒர்க்கா, அவர் ஓடிட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கேருந்து கிளம்பிட்டாரே அப்படின்னு சொல்லி கேட்க, அது நான் தான் ஓட்டாவாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் கோவப்பட்டுட்டேன், அதனால் போயிட்டாரு சார், சாரி சார், இந்தாங்க இதை படிச்சுட்டு சைன் போடுங்க, நான் லேடி கிம்கிட்ட கொடுத்துட்டு அவரை போயிட்டு சமாதானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், 3 பேரும் லின்னை பார்க்குறாங்க. லின்னும் பார்க்குறா. கண்ணீரை துடைச்சிட்டு, நீ லேடி கிம்மை பார்க்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் மேம் அப்படிங்கிறான். மாஃபியா பிஜியை பார்க்குறாரு. அவர் உடனே, யுன்வு உன்னை உங்கள் சாரு கேப் போட்டு போக சொன்னார் போல். ஆமாம் பிஜி, இதை கொண்டு போய் டிகேஆரில் கொடுத்துட்டு போகணும் அப்படின்னதும், அப்போ சரி நீ என்ன பண்ண லின்னு, லின் நீ என்ன பண்ண, பாவம் யுன்வோ
அவனை போகிற வழியில் டிகேஆரில் ட்ராப் பண்ணிட்டு போயேன் அப்படின்னு சொல்ல லின் அப்படியே மாஃபியாவை பார்க்குறா பேங்க்ஸியூக்கு எதுவும் கண்டுக்காத மாதிரி அமைதியாக சைன் போட்டுட்ருக்காரு அவன்கிட்ட ஃபைல்ஸை வாங்கி. யூனுவை பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார், நான் போய்க்கிறேன், அவங்களுக்கு எதுக்கு வீண் கஷ்டம், பரவாயில்ல அப்படின்னதும் யூனு லின் டிகேஆரை விசிட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அவன் இந்த ஊரை விட்டு போன பிறகு டிகேஆரை விசிட் பண்ணலை, அதனால் வரட்டும் உன் கூட அப்படின்னு சொல்லி மாஃபியாவே சொல்ல, ஆமாம் நீங்கள் ஷேர் ஹோல்ட் பண்ணியிருக்க கம்பெனி, நான் யார் உங்களை வரக்கூடாதுன்னு சொல்ல, நீங்கள் வாங்க மேம் அப்படின்னு சொல்லவும், ஓ வரக்கூடாதுன்னு வேற சொல்லுவியா அப்படின்னு சொல்லி பீம் மேலே கை போட, ஐயா ஐயா வலிக்குதுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். லின்னு ஸ்மைல் பண்ணுறா லைட்டாக. மாஃபியா அதை பார்த்துட்டு அவருக்கும் சந்தோஷமாக, பார்த்து ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லவும், ஓகே டாடி அப்படின்னு சொல்லிட்டு, ஆஷ் பீம் உங்களுக்கு வேறு வேலை இல்லை, எப்போ பாரு எல்லார்ட்டையும் வம்பு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி யூனுவை, நீ வா யூனுவோ அப்படின்னு லின் கூப்பிட்ட. ஐயோ மேம் நீங்கள் போங்க, நான் கேப் போட்டு போய்க்கிறேன் அப்படின்னதும், ஓ துரை கேபில் தான் போவீங்களோ, சேச்சா கழுதை கட்ட வண்டியில் கூட போவேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு கூட போகிறான். அப்போது என் வண்டி உனக்கு கட்ட வண்டியோட கேவலமாக இருக்கா அப்படின்னு லின்னு வந்து கேட்க, யார் சொன்னான் BMW பைக்கில் போகிற குடுப்படைலாம் யாருக்கு கிடைக்கும் சொல்லுங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனு கூப்பிட போயிட்டுருக்கப்போ, அம்மா என்ன உங்கள் சாரு என்னை பார்த்ததும் தலை தெறிக்க ஓடிட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படியா ஆமாம்ல, அப்போ நான் சொன்னதுக்கு ஹர்ட் ஆகி போகலையோ அப்படின்னதும், நீ என்ன சொன்ன, நான் எல்லாம் உங்களால தான், நானா எல்லாம் உங்களால தான், நான் என்ன பண்ணேன், அது நீங்கள் உங்கள் ஜூனியரை நேற்று கோர்ட்டில் ஆர்கியூ பண்ண விட்டீங்கல்ல, அது போல் என்ன ஏன் விடலைன்னு கேட்டேன், நியாயமான கேள்வி தானே மேம் அப்படின்னதும் லின்னு பார்க்குறா. பிரமாதம், ரொம்ப நியாயமான கேள்வி தான், அதான் சாருக்கு கோவம் வந்துச்சா, இதுக்கா கோவப்பட்டான், இதுக்கெல்லாம் அவன் கோவப்படுற ஆள் இல்லையே, அவருக்கு பிடிக்காத யார் கூடயாச்சும் கம்பேர் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்க, கரெக்டாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிப்போம் அப்படின்னு, ஆமாம் அதான் அவங்க கூட கம்பேர் பண்ணனே. இல்லைன்னு அப்படியே திரும்பி பார்க்க பைக் ஓட்டிகிட்டே, ஏங்க முன்னாடி பார்த்து போங்க அப்படின்னு சொல்லி இவன் சொல்லவும், உண்மையாக அவன் என் கூட கம்பேர் பண்ணதால கோச்சிக்கிட்டானா, ஆமாம், வாயிலே வச்சிரும் பார்த்துக்கோ, பல்லெல்லாம் கலண்டுரும், நான் ஒரு பெரிய லாயர் ஆகணும்னு ஆசைப்பட்டதே அவன்தான், எனக்காக நான் இருக்க இந்த பொசிஷனை விட்டு கொடுத்ததும் அவன்தான், அவன் என் கூட கம்பேர் பண்ணதுனால கோச்சிக்கிட்டானா, இதை நீ சொன்னால் நான் நம்பிடுவேனா அப்படின்னு சொல்லவும், பாடுறா அப்படியா சொல்லவே இல்லை அவரு அப்படின்னு சொல்லி கேட்க, எது உங்ககிட்ட சொல்லியிருக்கானா எதுவும் என்னை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்கவும், சொன்னார், சொல்ல வேண்டியதை மட்டும் அப்படிங்கிறான். இல்லைன்னு டிகேஆர் பில்டிங்கிட்ட வந்துட்டா, ஹெல்மெட்டை கழட்டிட்டு ஸ்மைல் பண்ண, என்னை பற்றி அவன் என்ன சொன்னான் அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவா சொன்னார் லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி சொல்லவும், அப்படியே லின்னுக்கு பார்க்கணுமே வெக்கப்பட்டு ஸ்மைல் பண்ணுறா. என்னங்க வெக்கம்லாம் படுறீங்க, உள்ளுக்குள்ளே இன்னும் எங்கள் சாரு ஓட்டிகிட்ருக்காரோ அப்படின்னதும், எப்போடா அவன் ஓடி போனான், இப்போ ஓட்டிகிட்ருக்கிறதுக்கு அவன் எப்பயுமே அங்கே தான் உட்காந்துருக்கான் அப்படின்னு இவ சொல்ல, ஓஹோ சரி எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, ஏன் எதை பற்றி, நான் அவரோட சைடு ஸ்டோரி மட்டும்தானே கேட்டேன், நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் லவ்வை பற்றி, அவர் எப்படி மீட் பண்ணீங்க செஞ்சீங்க, உங்களுக்குள்ளே அப்படி என்னாச்சு, எதனால் பிரிஞ்சிங்க, இதெல்லாம் உங்களோட சைடு பாயிண்ட் ஆஃப் வியூவும் கேட்கணுன்னு ஆசையாக இருக்குது சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லவும், லவ்வா பின்ன இல்லையா, லவ் பண்ணிங்கல்ல, அதான் ப்ளஷ் ஆகுறீங்களே அவர் பேரை சொன்னதும் அப்படின்னதும், பண்ணோம் அதான் இப்போ இல்லையே, அதை பற்றி ஏன் பேசிக்கிட்டு அப்படின்னதும், போய் தானே அன்றைக்கி அப்புறம் ஏன் அழுதிங்க, நான் அவரை ப்ளே பாய் மாதிரி சொல்லவும், இல்லைன்னு அமைதியாக இருக்கா. எனக்கு என்ன சொல்கிறது தெரில, நிறையா நடந்துருச்சு லைஃப்பில், என்னோடய வேர்ஸ்ட் பார்ட்டில் வேர்ஸ்ட் டைமில் அவனை பார்த்தேன், யாராலையும் திருத்த முடியாத என்ன திருத்தினான், ஆனால் ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ளவன், என்கிட்ட இருக்க எல்லா கெட்ட குணத்தையும் மாற்றினான், ஆனால் என்னால் அவன்கிட்ட இருந்த அந்த இன்ஃபீரியாரிட்டை மாற்ற முடியல, நான் சொன்ன ஒரு வார்த்தையை வீராப்பாக பிடிச்சிக்கிட்டான், அது அவன் நல்லதுக்காக தான் நான் சொன்னேன், ஆனால் அதை அவன் புரிஞ்சுக்கல, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், என்ன அது பணமா,
எதுவும் மணி ரிலேட்டடு விஷயமா அப்படின்னு சொல்லி இவனு கேட்க, கரெக்டாக சொல்கிற, எப்படிரா அப்படின்னு சொல்லவும், ஓ அது ஏனே தெரில மேம், இந்த பணம், ஃப்ரெண்ட்ஷிப்பு, லவ்வு இதை பற்றிலாம் பேசினாலே சாருக்கு சுத்தமாக பிடிக்காது. செம்ம கிளாஷ் ஆவார். ஓ எங்களுக்குள்ள பிரச்சனைனா அதான். என் அப்பா அவனை அவாய்ட் பண்ணணுன்னு சொன்னப்போ நான் வேறு ஏதாச்சும் சொல்லி அவனை கழட்டி விட்டுருக்கணும். அ கழட்டி விட்டுருக்கணும்னு இல்லை, எப்படி சொல்கிறது, அது அது அவனை கொன்னுடுவேன்னு சொல்கிறப்போ நான் என்ன தாண்டா பண்ணுறது. அப்போது காலேஜ் டைமு, ரொம்ப எதை பற்றியும் பெருசாக யோசிக்காத நேரம். அந்த நேரம் என் டேட்ஸை பார்த்தா ஊரே அலறும். அப்போது நான் எப்படி இருப்பேன் சொல்லு. அதுவும் இல்லாமல் இவனோட ஸ்டேட்டஸ் அது இதுன்னு பேசுகிறப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் அன்றைக்கி இவனுக்காக ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. அந்த விஷயத்தில் தான் கோட்டை விட்டுட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் அவன் கெரியரை பில்ட் பண்ண, அவனோட லைஃப்பை நான் சேஞ்ச் பண்ண எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா. அந்த நேரம் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்க, நீங்கள் கஷ்டப்பட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ முழிக்கிறா. அந்த நேரம் பார்த்தா லேடி கிம்மோட வாய்ஸ் கேட்குது, லின் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே திரும்புகிறா. லின்னு பார்க்கிங் லாட்டில் தான் இவங்க நின்று இன்னும் பேசிகிட்டு இருக்காங்களா. லிஃப்ட் கிட்ட, பார்க்கிங் லாட்டில் இருக்க லிஃப்ட் கிட்ட அவங்க நிற்கிறாங்க. லின் பார்த்துட்டு அவங்கள பார்த்ததும் ஸ்மைல் பண்ணுறா. லின் அப்படின்னு சொல்லி அவங்க பக்கம் வர, லின்னும் பைக்கை விட்டு ஓடுறா. மம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ண, இவனு பார்த்துட்டு ஷாக்கா, மம்மாவா அப்படின்னா அம்மா தானே அப்படின்ற மாதிரி அவன் பார்க்க, மா ஹவ் ஆர் யூ மாம், எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி லின்னு கேட்க, நல்லா இருக்கேன், நீங்கள் திரும்ப வந்துட்டேன்னு தெரிஞ்சதும் நானே உன்னை பார்க்கணுன்னு நினச்சேன். ஆனால் பேங்க் என்ன சொல்லுவார்னோ தான். தட்ஸ் ஓகேம்மா, எனக்கும் பார்க்கணும் போல் இருந்துச்சு, அதான் வந்தேன். எவ்வளோ நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி வா ஆஃபீஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரை தொடச்சிட்டு அப்போ தான் 2 பேரும் திரும்ப யூன்வுவை கவனிக்கிறாங்க. லின் பார்க்குறா, ஆயிஷ் இவன் இருக்கிறத மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, ஹாய் மேம், குட் ஆஃப்டர்நூன் அப்படின்னு யூன்வு சொல்ல, ஹாய் மிஸ்டர் வு, அது ஒன்றும் இல்லை மேம், ஜேகே சார் இந்த ஃபைல்ஸ் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி ஃபைல்ஸை டப்புன்னு நீட்ட, ஓ ஆமாம் ஜேகே சொன்னார், ஃபைன் யூ கேரி ஆன் அப்படின்னு சொல்லி ஃபைல்ஸை வாங்கிட்டு அவங்க யூ கேரி ஆனதும் ஓகே மேம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து விழுந்தடிச்சு அங்கே ஓடி போயிடுறான். அவன் போனதும் ஐயோம்மா இவன் பார்த்துட்டான் அப்படின்னதும், ஆமாம் நானும் கவனிக்கல அவன் இருக்கிறத, நீ ஒன்றும் வரி பண்ணாத, நான் குக்கிட்ட சொல்கிறேன். குக்கிட்டையா? ஐ மீன் ஜங்குக், உன் காலேஜ் மேட் ஞாபகம் இருக்கா? நீ கூட ரெக்கமெண்ட் பண்ணியே வித்தவுட் இன்டர்வியூ நம்ம எடுத்தோமே அப்படின்னதும், ஆமாம் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவள் அமைதியாக இருக்க, அவன் பேர் ஜங்குக், நான் குக்கின்னு கூப்பிடுவேன் அப்படிங்கிறாங்க. ஓ ஓகேம்மா, ஜேகேக்கு தெரியுமா நீங்கள் ஏன் சரோகேசி மதர்னு? இவங்க கோவமாக பார்க்குறாங்க. அது என்ன சரோகேசி மதர்? அவங்க கோவமாக கேட்க, லின் பார்த்துட்டு, அது உன் டேடுக்கும் எனக்கும் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் இல்லை, மற்றபடி நான் அவரோட ஒய்ஃப் தெரியும்ல. ஆனால் டைவர்ஸ் அப்ளை பண்ண டைம் தானே அது. லின் எதுவும் பேசாமல் அமைதியாக அதை சொல்லிகிட்டு இருக்கா. இவங்களும் அமைதியாக இருக்காங்க. ரொம்ப வாயாயிடுச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி லைட்டாக மிரட்டுற மாதிரி சொல்ல, சாரிம்மா அப்படிங்கிறா. ஹோப் எங்களுக்குள்ளே நடந்ததெல்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைம்மா எனக்கு சின்ன வயசுலேருந்து நீங்கள் என் சரோகேசி மதர்னு மட்டும்தான் தெரியும், ஆனால் வேறு எதுவும் அதை தவிர்த்து இப்போ வர தெரியாது, நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பலை. நீங்கள் என்கிட்ட எந்த உண்மையை சொன்னாலும் வேஸ்ட்டு தான், எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கும் அவருக்கும் நடுவில் என்னாச்சு நான் தெரிஞ்சுக்க விரும்பலம்மா. அவங்க அப்படியே பார்க்குறாங்க. ஆனால் நான் தான் உன் அம்மா. ஐ நோம்மா, யூ கேவ் பர்த் டு மீ, அதில் எந்த மாற்றமும் இல்லைம்மா. அவங்களும் என்ன உங்ககிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கல. நினச்சிருந்தா கண்டிப்பாக இவங்க தான் உன் சரோகேசி மதர்னு
என்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்கல்ல. லீவ் இட்மா. உங்களை பார்க்கணும் போல் இருந்துச்சு. 1 இயர் கிட்ட ஆயிடுச்சுல்ல, அதான் வந்தேன். அவங்க லின் ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ண, அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்க, ஃபைன்மா அப்படிங்கிறா. அவங்க கேபின் கூப்பிட்டு போக எல்லாம் பார்க்குறாங்க. அட்டார்னிஸ்லாம் இவங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் லின் தானே, இவங்க எங்கே இங்கே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க, ஒரு வேளை பேங்க்சிக் சார் பொண்ணு தானே இவங்க, அதனால் வந்திருக்காங்களோ என்னவோ அப்படின்னு சொல்லி பார்க்க, மிஸ்டர் ஹானும் அவர் பார்க்குறாரு. அவர் இப்போ எங்கே இருக்கார், ஜங்குக்கு உட்காந்துட்டு இருந்தான் இல்லையா, அந்த இடத்துல இப்போ மிஸ்டர் ஹான் உட்காந்துருக்க. அவர் பார்க்குறாரு, இவ எங்கே இங்கே அப்படின்னு சொல்லி பார்க்க, லேடி கிம் அவளை ரூமுக்கு கூப்பிட்டு போக, அங்கே போயிட்டு கொஞ்சம் ஃபுட்லாம் ஆர்டர் பண்ணி பொண்ணுக்கு ஊட்டி விட, செம்மம்மா ஞாபகம் இருக்கா, சின்ன வயசில் உங்களை மீட் பண்ண பீம் கூட ஒரு ஹோட்டலுக்கு வருவேனே, அங்கே சாப்பிட்ட மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல, உன் ஃபேவரெட்டில் அதான் அங்கேருந்து ஆர்டர் பண்ணேன் அப்படின்றாங்க. ஆமாம், நீ ஏன் தனியாக இருக்க, என் கூட வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்ட, நோமா ஐம் க்ரோன், ஸோ தனியாக தான் இருக்கணும். நல்ல வேலை, இதுக்கும் உன் டேட்ஸ் நேம் சொல்லலையே, அவங்க கோச்சிப்பாங்கம்மா, திட்டுவாங்கம்மா, வருத்தப்படுவாங்கம்மான்னு. லின்னு அப்படியே ஸ்மைல் பண்ண ஆப்போசிட்டில் பார்க்குறா. பார்த்தா வாலில் லேடி கிம்மும் ஜங்குக்கும் எடுத்துகிட்ட ஃபோட்டோ இருக்குது. பாருறா, என் ஃபோட்டோ கூட இல்லை, சார் கூட ஃபோட்டோ ஷூட் எடுத்து, அதுவும் எவ்வளோ பெரிய ஃபோட்டோ, அவ்வளோ க்ளோஸா, குக்கி கூட அப்படின்னு சொல்லி இவன் நக்கலாக கேட்கவும் இவங்களும் பார்க்குறாங்க. ஆமாம், யூ நோ வாட், என் அசட்ஸ்க்கு ஜங்குக் தான் வாரிசுன்னு போட்டிருக்கேன். பாரா, உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அன்னைக்கு நீ ஜங்குக்கு இந்த ஃபேர்மில் ஜாப் தர சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு. இல்லை இன்னும் அப்படியே ஸ்மைல் பண்ணுறா. ஆனால் ஏன், எதுக்காக பேங்க்ஸ்கிட்ட அவனை பர்சனல் லாயரை அப்பாயின்மெண்ட் பண்ண சொன்னேன்? இவன் அப்படியே சாப்பிட்டுட்டே முறைக்க, பின்ன நீங்கள் அந்த ஹானுக்கு பயந்துட்டு அவனை ஏதோ ஸ்லேவ் போல் ட்ரீட் பண்ணுவீங்க, நானும் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா, அதான் அப்படி பண்ணேன் அப்படின்னு லின்னு டோனை ரைஸ் பண்ணி அவங்க அம்மாட்ட பேச, சாரி சரோகேசி மதர்கிட்ட பேச, நவ் ஐ எம் ஹாப்பி அப்படிங்கிறா. நான் என்ன பண்ணுறது, அதுவும் உன் டேடியால் தான். ஃபைன், எனக்கும் சந்தோஷம். இப்போது இந்த டிகேஆர் ஃபிலிம் தான் நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது தெரியுமா, தேங்க்ஸ் டு ஜங்குக், அவனால தான் எல்லாம். ஐ நோம்மா, ஐ நோ. ஜங்குக் போல் ஒரு நல்ல பையனை சீக்கிரம் பார், எவ்வளோ நாள் சிங்கிளாக இருப்பேன், இல்லை உன் டேடி யாராச்சும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரா உனக்காக அப்படின்னு சொல்லி கேட்க, பண்ணார். ஆனால் லாஸ்ட்டு 1 இயராக அண்டர் கிரவுண்டில் ஒர்க் பண்ணி அவனை எப்படிப்பட்டவன்னு மாஸ்க்கு கிழிச்சு காட்டிட்டேன். ரொம்ப வருத்தப்பட்டார். இப்படி ஒருத்தனை உனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சு ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வைக்க பார்த்தனேன்னு சொல்லிட்டு. எப்போ என்கிட்ட எதுவுமே சொல்லலை? எப்படி சொல்வார், நீங்கள் தான் அந்த டைம் உங்கள் பாலிடிக்ஸ் பார்ட்டி விஷயமா ரொம்ப பிஸியாக இருந்தீங்களே, அதுக்கு பயந்து, சாரி அதை நினச்சி தான் அவர் சொல்லலை. அப்புறம் போ, உன் ஜங்குக்கிட்டே நீ விருப்பப்பட்டவனே உன் வாழ்க்கை துணையாக தேடிக்கொன்னு பெர்மிஷன் கொடுத்துட்டாருமா. இவங்க அப்படியே ஷாக்காக பார்க்க, வாட், என்ன சொல்கிற, புரியல. ஆமாம்மா, நானும் ஜேகேவும் காலேஜில் லவ் பண்ணோம். ஆனால் டேடுக்கு பிடிக்கல, அவன் சுச்சுவேஷன் அப்போது சரியில்லை, அதனால் அவரோட பார்ட்னர் பையனுக்கு என்னை மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படி இப்படின்னு பெரிய ரகலை பண்ணிட்டார். லாஸ்ட் இயர் மேரேஜ் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணார். நானும் நம்ஜுனும் அதனால தான் இங்கேருந்து அங்கே போனோம். நம்ஜுன் ஹெல்ப்பால் எப்படியோ ஒரு வழியாக தப்பிச்சேன். அந்த பையனோட அப்பாவால் இப்போது டேடிக்கு பிரச்சனை, டேடாலையும் எதுவும் பண்ண முடியல. என்னால் தானோன்னு எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குமா, அதனால தான் இங்கே இருக்க ஆப்போசிட் பார்ட்டியில் நான் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். டேட் அந்த பார்ட்டிக்கு ஃபண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் எலெக்ஷனில் ஆப்போசிட் பார்ட்டி வின் பண்ணணும். அப்போது தான் டேடியால் நிம்மதியாக இருக்க முடியும், டேடாலையும். இவங்க எதுவும் பேசாமல், நீ நீ என்னம்மா தலையில் மாற்றி மாற்றி இடி இறக்குன மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, உன் டேடி என்கிட்ட ஹெல்ப் கேட்க சொன்னாரா, அதுக்கு தான் இங்கே வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, லின் பார்க்குறா. என் டேடோட ஹெல்ப்பால் தான் நீங்கள் இப்போ இந்த நிலமையில இருக்கீங்க. நான் என் அம்மாவை பார்க்க வந்தேன்.
ரூலிங் பார்ட்டியோட அசம்பிளி மெம்பர் இல்லை. அண்ட் நான் ஆப்போசிட் பார்ட்டியில் ஜாயின் பண்ண போகிறேன். ரூலிங் பார்ட்டியை எதிர்த்து, நீங்கள் இருக்க பார்ட்டியை எதிர்த்து பேச போகிறேன், போராட போகிறேன். அதை உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அதான் இங்கே வந்தேன். உங்களை இனிமேல் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லி டேடி சொன்னார். ஆனால் என்னவோ நான் கொஞ்சம் அழுகாச்சி ட்ராமா போட்டதும் அவர் சரின்னு ஒத்துக்கிட்டார். இங்கே பாரு லின், நீ பாலிட்டிக்ஸ்குள்ளே வர்றது எனக்கு சந்தோஷம். ஆனால் இது ஒரு சீவேஜ் மாதிரி, சாக்கடை. இதுக்குள்ளே நீ வர வேணாம் லின். லின் பார்க்குறா. அப்படியே அவங்க அம்மாவை பார்த்து ஸ்மைல் பண்ண, ஓ அப்படியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவள் இதுக்கப்புறம் என்ன சொன்னான், எது சொன்னான், என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ டட்டப்பை டேக் கேர். அன்யோங் பைடா செல்லகுட்டீஸ். அண்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அது மேபி இந்த சண்டே பேசலாம். ஓகே, பைடா செல்லகுட்டீஸ். ஒரு பாய்ங்கிறேன், சொல்ல வந்தது சொல்லாமல். சரி, இந்த சண்டே வந்துட்டு ஒரு லைவ் போடலாம். அந்த லைவில் வந்துட்டு பேசலாம். டட்டப்பை டேக் கேர். அன்யோங். லைவு வந்துட்டு எத்தனை மணிக்கு? எப்பயும் போல் ஒரு ஈவினிங் 7 o'clock. அப்படி இல்லைனா ஒரு வீடியோவாக கூட மேக் பண்ணி நான் ஏதாச்சும் போடுறேன். ஓகே, அப்டேட் பற்றின விஷயம். டட்டப்பை டேக் கேர். அன்யோங் செல்லகுட்டீஸ். லவ் யூ.